அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் நாஷ்டா பொங்கல் செய்கிறோம். ஒரு கிளாஸ் அரிசி, பச்சரிசி, இந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டோம். சிறு பருப்பு ஊற வைக்க போகிறேன். ஏன்னா ஒரு 2-3 களை களைஞ்சி வச்சுட்டு ஊற வச்சுட்டு போகிறதுக்கு கலையிறேன். நான் ஸ்கூலுக்கு பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன். ஆட்டை வந்துடுச்சு. ஊறட்டுமா வந்து நான் செஞ்சுக்கிறேன். செஞ்சுட்டு இன்றைக்கி சட்னி அரைக்கிறோம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். உடச்சக்கலை, தேங்காய் இந்தமாரி திருவி சீவி வச்சுக்கோங்க. போட்டுட்டு சட்னி அரைச்சிட்டு சாம்பார் இருக்குது, அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி காலைல டிஃபன் செய்ய போகிறோம். உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு. பார்க்கும்போதே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பச்சரிசி, சிறுபருப்பு, தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டோம். உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி இப்படி சீச்சு போடுங்க. நல்லா அழகாக வெந்துடும் அந்த ஆவிலேயே. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அந்த இதோடு சேர்த்து நல்லா வேக வைங்க. அப்புறம் தாளிக்கும் போது நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். நாலு விசில் வச்சுருங்க. சட்னிக்கு தாளிச்சிக்கோங்க. பொங்கல் ஒரு அடுப்பில் இருக்குது, சட்னி ஒரு அடுப்பில் தாளித்து அரைச்சிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவை என்ன காய்ட்டு மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வெடிக்கும், பார்த்து பிள்ளைங்கள்லாம் பார்த்து செய்யுங்க. இதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பொங்கல். அது ஒரு நல்லா சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். அந்த இதை பொங்கலுக்கு கருவேப்பிலையை இப்படி தான் உதிர்த்தி விட்டு போட்டுக்கணும். இப்படி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும். நம்ம கொஞ்சமாக செஞ்சதுனால எல்லாமே கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். நெய் கொஞ்சம் பொங்கல்லே நல்லா கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் வேக வச்சுட்டோம். அந்த பொங்கலுடைய அந்த எல்லா சிறுபருப்பு, அந்த அரிசி, அந்த நெய்யெல்லாம் மணமாக இருக்கும். அந்த பொங்கல்லே வேகும்போது
இஞ்சியும் அதில் சேர்த்துக்கிட்டோம். நம்ம இந்த எண்ணெயில் இஞ்சி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த வெந்த மாதிரி ஒரு மாதிரி அதில் செய்யும்போது எல்லாமே நல்லா நல்லா மிஸ்ஸிங் ஆயிரும். பொங்கல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா அதுவும் நல்லா மணமாக இருக்கும். எல்லாத்துலேயும் மிளகு ஜீரகம் இது பாருங்கள் எப்படி இது பாருங்கள். வெங்காயம் வந்து ரொம்ப கருகக்கூடாது, சிவப்பு கலரில் ரொம்ப வரக்கூடாது வெங்காயம். முந்திரி பருப்பு பாருங்கள் எப்படி நல்லா வந்துருக்குது பாருங்கள். கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்தமாரி பொங்கல்கள் இந்தமாரி இதை செய்யும்போது தான் இந்த கருவேப்பிலை வந்து நாங்கள் உதிரி விட்டு போடுவோம். மற்ற எல்லாருடைய வீட்டுடைய சமையலில் வந்து நாங்கள் அப்படியே அதில் வந்து கிள்ளி தான் போடுவோம் அந்த காம்போடு. நீங்களும் உறவுகள்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. அந்தமாரி அது வந்து அப்படியே நல்லா மெண்டு இதெல்லாம் வந்து கருவேப்பிலெல்லாம் உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து பொங்கலோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க, கீழெல்லாம் போடாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்தமாரி பொங்கல் ஒரு டிஃபன் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டிஃபன் சாப்பிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வதங்கி நல்லா இருக்குது. இந்த குக்கர்லேயே நீங்கள் அதை போட்டிங்கன்னா இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து வராது அந்த அளவுக்கு. அதனால் இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். நெய் இந்த எண்ணெய் இதுங்கெல்லாம் வந்து இப்போ நல்லா அதில் வந்து மிக்சிங் ஆகிடும். அப்போ வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா. நல்ல டிஃபன் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேத்தியை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட உட்கார போகிறோம். உறவுகளே, நீங்களும் இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷம். இந்தமாரி வந்து வெங்காயம், மிளகு, ஜீரகம் எல்லாம் வந்து தாளிச்சிக்கிறோம். நல்ல மணமாக இருக்குது. சட்னி அரைச்சிருக்கிறோம். இந்த சாம்பார் இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. உறவுகளே, இதுமாரி நீங்களும் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. எங்கள் சேனலை எல்லோரும் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா உறவுகளும் இருக்க வந்து ஆகஸ்ட் 8ஆம் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இருக்க நாங்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இன்னும் எங்கள் சேனலை எல்லா உறவுகளும் பாருங்கள், இதேமாரியே செய்யுங்க, சாப்பிடுங்க. உடலை வந்து நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.